ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எக் மசாலா கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் 1 எடுத்து வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 3, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ இந்த தக்காளியை நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தக்காளி வந்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு பெரிய ஸ்பூனில் 1, மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், சீரகத்தூள் அரை ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன். முட்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 எடுத்துக்கோங்க. இதை நான் வேக வச்சு எடுத்துருக்குறேன். இப்போ இதுலேயே தயிர் ஒரு 100 கிராம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக் மசாலா கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். எண்ணெய் காயறதுக்குள்ளே முட்டை வந்து இந்த மாதிரி நடுவில் கோடு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதுலேயே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதுலேயே உப்பு சேர்த்துக்கலாம். இதுலேயே மிளகாத்தூள் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல பாதி வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ நாம் வேக வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதுலேயே நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா மிளகாத்தூளெல்லாம் தீஞ்சு போயிடும். ஒரு 2 நிமிஷம் இதிலேயே கலக்கி விடுங்க. இப்போ இந்த முட்டையை நாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதுலேயே நாம் வறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வதங்கினதும் அதிலே கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்த பிறகு இதுலேயே நாம் எடுத்து வச்சுருக்கிற தயிரும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீதி இருக்கிற மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேயே தேவையான அளவு உப்பு நாம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டதுனால அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ இதிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா, தனியாத்தூள், சீரகத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போது அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நாம் அடுப்பை நிறுத்திக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா எண்ணெய்லாம் மிதந்து வந்திருக்கு. இப்போ இதை கலக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் அடுப்பை நிறுத்திடலாம். இது வந்து சாதத்துக்கு, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சுவையான எக் மசாலா கறி ரெடி. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.